அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் திரும்பமாக நாம் அந்த பகுதியை கூட திருப்பி பார்த்து அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து நாம் கடந்த 3 வாரங்களாக சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதை குறித்து சிந்திக்க போகிறோம். பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர் என்பதை முதலாம் நாளிலே நாம் கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர். அதனால தான் அதற்கு பெயர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர். அல்லேலூயா. வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவரை குறித்து நாம் அதிகமாக வாசிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படி இருக்க இங்கே நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நியூமா, PNEUMA. நியூமா என்றால் ஆவி என்று அர்த்தம். நியூமா என்பது கிரேக்க வார்த்தை. கிரேக்க மொழியில நியூமா என்று சொன்னால் ஆவி என்று அர்த்தம். அல்லேலூயா. நியூமட்டாலஜி என்றால் ஆவி இயல் அல்லது பரிசுத்த ஆவி இயல் என்று பெயர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடத்துக்கு தான் பரிசுத்த ஆவி இயல் என்று பெயர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நம்ம கற்றிருக்கிறோம். அதை திருப்பி பார்க்க போகிறோம். என்னென்ன பெயர்கள் என்பதை நீங்கள் சொல்ல போறீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன பெயர்? தேவ ஆவி என்று பெயர். அல்லேலூயா. தேவ ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவ ஆவி பழைய காலத்திலே பரிசுத்தவான்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவ ஆவி புதிய ஏற்பாட்டு நபர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பெயர் ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு தன்மைகளை வைத்து அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு நபருடைய பெயர் ராஜன் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் காலையில நம்முடைய வீடுகளில் பால் கொண்டு வருவார் என்றால் அவருடைய தொழிலை வைத்து நம்ம சொல்லுவோம் பால்காரன் என்று சொல்லுவோம். குமார் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய பெயர் குமார். ஆனால் பழங்களை வியாபாரம் செய்கிறதுனால பழ வியாபாரி அல்லது பழக்காரன் என்று சொல்லுகிறோம். அதே போல தேவ தன்மை அல்லது தெய்வீக தன்மையை காண்பிக்கிறதுனால அதற்கு தேவ ஆவி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவ ஆவி என்று சொல்லுவதற்கு இன்னொரு காரணம், தேவன் நித்தியமானவர். ஆகவே தேவ ஆவி கூட நித்தியமானவர் என்பதற்கு உபயோகப்படுகிற ஒரு பெயராய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த தேவன் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார் என்கிறதான பல தன்மைகளுடையவரானபடியினால பரிசுத்த ஆவியானவரும் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். எங்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் அவருக்கு தேவ ஆவி என்று பெயர் கொடுக்கப்பட்டார். மாத்திரமல்ல, இந்த தேவன் படைப்பிலே ரொம்ப முக்கியமானவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன்
சிருஷ்டித்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னு சொன்னா, எபிரேய மொழியில தேவர்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவர்கள் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார்கள். அல்லேலூயா. தேவர்கள் என்று சொன்னா நம்ம அதில் இருந்து சில தவறுகளை புரிந்து கொள்ளுவோம். தேவன் ஒருவர் அல்ல, பல தெய்வங்கள் என்று புரிந்து கொள்ளுவோம். என்ன நோக்கத்தினாலே தமிழாக்கத்திலே அல்லது மொழிபெயர்ப்பில் அதை தேவன் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பார்த்தா கூட இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் காட்ஸ் வராது. அல்லேலூயா. മലയാളത്തിലും ദൈവം എന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്, ദൈവങ്ങൾ എന്ന് പറഞ്ഞിട്ടില്ല. എന്നാൽ ഒറിജിനൽ എബ്രായ ഭാഷയിൽ ദൈവങ്ങൾ എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ദൈവങ്ങൾ എന്ന് പറഞ്ഞാൽ പിതാ, പുത്രൻ, പരിശുദ്ധാത്മാവ് എന്നീ മൂന്ന് പേരെയും ചേർത്താണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. അതിലേക്ക് നാം അറിഞ്ഞു കൊള്ളുന്നത് എന്നാൽ പിതാവാകിയ ദൈവം, കുമാരനാകിയ യേശു ക്രിസ്തു, പരിശുദ്ധ ആവിയാനവർ ആകിയ മൂവരും சேர்ந்து ஒரே கடவுளாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூல பாஷையிலே தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஆவியானவரும் அவரோடு கூட இருந்தார். ஏன் அவரோடு கூட இருந்தார்? அவருடைய அதே தன்மையுடையவரானபடியினால அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப தேவ ஆவி அவர் சகலத்தையும் படைத்தவர். பரிசுத்த ஆவியானவர் கூட தேவனோடு கூட இருந்தபடியினால் படைப்பிலே முக்கியத்துவம் உடையவராய் அவருக்கு காணப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக இயேசு அற்புதங்களை செய்தது போல பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்ததினாலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய விரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவ ஆவி நித்தியமானவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், அற்புதங்களை செய்தவர், எங்குமே பிரசன்னமாய் இருக்கிறவர். மாத்திரமல்ல, பிதாவுக்கும் குமாரனுக்கும் சரி சமமானவர். ஏற்கனவே இதெல்லாம் கற்றெடுக்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமானவர். பிதாவை பார்த்தா குமாரனை பார்க்கலாம், குமாரனை பார்த்தா பரிசுத்த ஆவியானவரை பார்க்கலாம். அதே போல ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை உடையவர்கள், ஒரே சாயல் உடையவர்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். இயேசுவை பார்த்தவங்க பிதாவை கண்டாச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பார்த்தவர்களும் பிதாவை காண முடியும். காரணம், இவர்கள் மூவரும் ஒரே சாயலில் உட்பட்டவர்கள். மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பை உடையவராய் காணப்படுகிறார். நம்ம எல்லாருமே அப்பா பிதாவே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை கூப்பிடுவதற்கு அவர் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்கு அற்புதங்களை செய்கிறார், நம்மை போதிக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். அநேக காரியங்களை அவர் செய்கிறதுனால அதை தேவ ஆவி என்று நாம் அந்த இடத்தில் சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆகவே தெய்வீக தன்மையில பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆவிக்கு இன்னொரு பெயர், பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்துவின் ஆவி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி, முதல்ல தேவ ஆவி என்று படித்தோம், இரண்டாவதாக கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அவர் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டார். இயேசு போகிறதுக்கு முன்னே, பரத்துக்கு போகிறதுக்கு முன்னே சொன்னார், நான் போதனை ஆகில் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. நான் போகாவிட்டால் அவரை காண மாட்டீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவி
இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்படுகிறான். இயேசுவின் நாமத்தினால் அனுப்பப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வேலையாக இருக்கிறது. அதனால கிறிஸ்துவின் ஆவி என்று அழைக்கப்படுகிறான். மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் தேற்றரவாளன். அல்லேலூயா. நம்மை தேற்றுகிறவன், ஆறுதல் படுத்துகிறவன், தேறுதல் படுத்துகிறவன். யாரெல்லாம் இக்கட்டில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதனையில இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரயாசத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை தேற்றுகிற ஆவியானவராக இருக்கிறான். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. தாய் பிள்ளைகளை தேற்றுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய தன்மையில, தெய்வீக தன்மையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். ஆவியில நொறுங்குண்ட போது, ஆவியில விழுந்து போன போது, ஆவியில மடங்கடிக்கப்பட்ட போது, ஆவியில தோல்வி அடைந்த போது, ஆவிக்குரிய நிலைமையில வீழ்ச்சி விளைவை உண்டாகும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும், யோனா ஆவணக்கு செடியின் அடியில படுத்திருக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லை தாண்டின அளவுக்கு ஒரு மனவேதனை வரும்போது அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவும் சோர்வடைந்து படுத்திருக்கிறான். அந்த வேளையில பரலோகத்தின் ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவனை தேற்றுகிறதை பார்க்க முடியும். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் அவர்கள் வேதனைப்பட்ட போது இந்த காரியம் என்ன ஆகுமோ, இப்படி இருந்தால் எப்படியோ என்று கேட்ட சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அற்புதங்களை செய்திருக்கிறார், தேற்றி இருக்கிறார், கிரியை நடப்பித்திருக்கிறார். ஆகவே தேற்றரவாளன் என்பது அவருடைய ஒரு பெயராய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில பாராக்ளீட்டஸ் என்று சொல்லுவார்கள். பாராக்ளீட்டஸ், பாராக்ளீட்டஸ் என்றால் லத்தீன் மொழியில அட்வொகேட்ஸ். அட்வொகேட்ஸ் என்றால், அட்வொகேட் என்றால் ஆலோசனை கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர். ஒரு பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போகும்போது வக்கீலை பார்க்கணும் இல்லையா, அட்வொகேட்டை பார்க்கணும். அந்த அட்வொகேட் சொல்லாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க இப்படி பேசுங்க, இப்படி செயல்படுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்காக வாதாடுகிறவராக இருக்கிறார். இந்த காலத்தில் உள்ளது போல பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக அல்ல. பழைய காலத்தில் வாதாடினது, பழைய காலத்தில் வாதாடினது நண்பர்களுக்காக வாதாடினார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு பணம் அல்ல முக்கியம், என்னுடைய உறவு அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் உறவுல ரொம்ப முக்கியமா இருக்கிறவர். ஃப்ரெண்டாக மாத்திரம் அல்ல, உறவுல ரொம்ப நெருக்கமுடையவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சிலருடைய உறவுகளை நம்ம பார்க்கிறோம், நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படி சொல்றது போல இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. அதான் வசனத்துல படிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆவியானவரும் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால்
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சிலர் ஜெபம் பண்ணதுக்கு வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க ஜெபம் பண்ணதுக்கு. அப்ப ஜெபம் பண்ண வரும்போது எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிள்ளைகள்கிட்ட எதுக்கு ஜெபம் பண்ணணும்? சும்மா ஜெபம் பண்ணணும். நமக்கு என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அதுதான் தேற்றரவாளம். அல்லேலூயா. என்ன செய்யுது, எப்படி இருக்குது, என்ன செய்யணும், எதை செய்யணும்னு தெரியாம இருக்கிற சூழ்நிலையில அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனாய் வந்து சொல்லுகிறார். நான்காவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவி என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி, ஆவியானவர் பரிசுத்தமாய் இருக்கிறார், அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்பது அர்த்தம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே பேதுரு எழுதுகிறார். அவர் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி உள்ளவர்களுக்கு எழுதுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அவரோடு கூட இருக்கிறவர்களும் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோமே, பூவோடு சேர்ந்ததாலும் மனம் பெறும். பூவுக்கு நல்ல மனம் உண்டு, நாய்க்கு மனம் இல்லை, அதை கட்டுகிற நூலுக்கு மனம் இல்லை, கயிறுக்கு மனம் இல்லை. ஆனால் மனமுள்ள பூக்களை கட்டுகிறதுனால அந்த பூ உதிர்ந்து போனாலும் அந்த கயிறுக்கு, அந்த நாய்க்கு அதே மனம் இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயர் வர காரணம், அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாக இருக்கிறார், அதனால அவருக்கு பரிசுத்த ஆவி என்று பெயர். 5ஆவதாக வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆவியினாலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தத்தின் பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது, புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறினது, இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்த சம்பவங்கள் அநேக புத்தகங்களில் போடுகிறாங்க. எது போட்டாலும் உலகத்தில் பயங்கரமான அசம்பாவிதம் நடக்கும் போது 2 புத்தகங்களை எடுப்பார்கள். ஒன்று பரிசுத்த வேதாகமம், 2வதாக நெம்ஸ்டர்டாமஸ் என்கிறவர் எழுதிய ஒரு புத்தகம். அவர் எழுதின புத்தகத்தில் அமெரிக்காவின் 2 பேர் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு விழுகிறது எழுதப்பட்டிருந்ததாம். இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருந்ததாம். உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருந்ததாம். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க அறிந்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன். நிலவில் இப்போ ஒன்று போச்சது, என்னது? சந்திராயன் போச்சது. அதுக்கு பிறகு ஒன்று போச்சது, என்னது தெரியுமா? என்ன போனா எங்களுக்கு என்ன வாசி, உங்களை போல 10 பேர் உண்டா, நமக்கு ஒன்றா அறியணும். அல்லேலூயா. சந்திரனிலே கால்
பதித்தவர்கள் முதலாவது வாசித்தது வேத புஸ்தகம். அல்லேலூயா. அநேக கண்டுபிடிப்புகளுக்கு காரணமானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரீயா பறக்கிறாங்க, சிலர் காசு கொடுத்து பறக்கிறாங்க, சிலர் பாடி கொடுத்து பறக்கிறாங்க. ஏரோப்ளைன் கண்டுபிடித்தது கிறிஸ்தவர்கள், ரைட் பிரதர்ஸ் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் 2 பேர் சேர்ந்து அதை கண்டுபிடித்தார்கள். இன்னைக்கு இந்த பல்பு லைட் எல்லாம் எரியுது கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் ஒரு கிறிஸ்தவர். இது போன்ற அநேக படைப்புகளை கண்டுபிடித்ததெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பெரிய போராட்டம் வருது. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் முடிவு வரைக்கும் நம்மை காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற. அப்ப வாக்கு தத்தம் தந்த பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படும் என்று சொல்லப்பட்டது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் படிக்கும்போது வாசிக்கலாம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் ஆவியானவர் தேவ ஆவி. அந்த ஆவி வார்த்தையினால, வாக்கு தத்தத்தினால, தீர்க்க தரிசனத்தினால சொன்னதுதான் இங்கே பார்க்கிறோம். வாக்கு தத்தத்தின் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருக்க சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதனால் வாக்கு தத்தத்தின் பரிசுத்த ஆவி என்று பெயர். 6வதாக இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சத்திய ஆவி என்று பெயர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எத்தனை ஆயிரம் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு பெயர் சத்திய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். போதும். சத்திய ஆவி ஆகிய அந்த பரிசுத்த ஆவி வரும்போது, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் சத்திய ஆவி. அது சத்தியத்தை சொல்லுகிறது, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது, சத்தியமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அது சத்தியமா? பரிசுத்த ஆவின்னு சொன்னா சத்தியமா? சத்தியமா? எப்படி? உள்ளதெல்லாம் சொல்லணும்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அன்றைக்கு மூவரும் ஒன்றாயிருந்தார்கள். அப்போ இந்த இடத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அவரோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியம்தான் இயேசு கிறிஸ்து. அந்த சத்தியம்தான் வசனம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பெயர் சத்திய ஆவி. அல்லேலூயா. 7வதாக பார்த்தோம் கிருபையின் ஆவி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் போதும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப கிருபையின் ஆவி, பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பெயர் கிருபையின் ஆவி. அல்லேலூயா. இந்த கிருபையினால தான், கிருபையின் ஆவியினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல,
தேவனுடைய ஈவு. நீங்களும் நானும் கிருபையின் ஆவியினால தான் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக புத்திர சுவீகாரத்தின் ஆவி என்று நாம் அறிகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட வேறு 8 பெயர்கள் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். அடிக்கடி இதை சும்மா எடுத்து ஒன்று வாசிக்கணும். 5 மினிட் ஆகும். நீங்கள் எழுதின குறிப்பை சும்மா ஒன்று வாசிக்கணும். புதன்கிழமை நடத்துகிற இது ஆசரிப்பு கூடாரம் ஒரு 5 நிமிஷம் வாசிக்கணும். அது தினமும் நீங்கள் 5 மினிட் வாசித்தா போதும், ஒரு சில கருத்துக்களாவது மனசில் நிற்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரின் அடையாளங்கள். பல அடையாளங்களாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். ஒன்று தண்ணீர். அல்லேலூயா. சிலர் எல்லாம் சொப்பனம் பார்ப்பாங்க அல்லது தரிசனங்கள் காண்பாங்க. அங்கே நல்ல நீரோடை பாய்கிறது, அருவி பாய்கிறது, குளத்தில் குளிக்கிறது மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஆவியினுடைய அனுபவங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு குளமோ ஆறோ குளிக்கிறது மாதிரி காண்பிக்கும். நீ ஞான ஸ்நானம் பெற வேண்டும், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுவாய் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளங்கள். இரண்டாவதாக காற்று. அல்லேலூயா. காற்று, பலமுள்ள காற்று, யூரோகலிதோன் என்ற காற்று, பெருங்காற்று, கொடுங்காற்று, தென்றல் காற்று, அப்படி அநேக காற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் காற்றடிக்கிற முழக்கம் போல வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம், தண்ணீரின் அடையாளம் இருக்கும். சிலர் கண்ணடைச்சா தண்ணி தான் தெரியும். அல்லேலூயா. சில வீடுகளில் நான் ஜெபிக்கும்போது சில பிரயாசங்களின் மத்தியில் அல்லது சில காரியங்களுடைய ஆயத்தங்களுக்காக சொல்லுவார்கள் ஜெபிக்க, வீடு கட்ட அல்லது ஒரு வாகனம் வாங்க அல்லது ஒரு வியாதியின் மத்தியில் ஜெபிக்க சொல்லுவாங்க. சிலருக்காக ஜெபிக்கும்போது நல்ல ஆழமான ஒரு குண்டு, ஆழமான இடத்துல தண்ணீர் நிறைஞ்சிருக்குது. ஆழத்தில் இருக்கிற அந்த மணல் கூட நல்ல தெளிவாக தெரியும். அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார், நன்மையை தருகிறார், காரியத்தை வாய்க்கும்படி அவர் செய்கிறார் என்றெல்லாம் அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே ஒன்று அக்கினி, இன்னொன்று காற்று, மூன்றாவது தண்ணீர், நான்காவதாக முத்திரை என்று படித்தோம். முத்திரை, முத்திரை என்பது என்ன சொல்ல முடியும், ஒரு நபருக்கு சொந்தமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன், டாக்குமெண்ட் எழுதுவாங்க, பத்திரம் எழுதி என்ன செய்வாங்க, அதை ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க. ஸ்டாம்பிங் பண்ணி நம்ம கையெழுத்தெல்லாம் போட்டாச்சுன்னா அந்த முத்திரை தாள் நமக்குரியது, இந்திய அரசினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அந்த பத்திரத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ரோட்டோரங்களில் சில மரங்கள் இருக்கும், அதில் சில மஞ்சள் பெயிண்ட் அடித்து கருப்பில் 1, 2, 3ன்னு எழுதியிருப்பாங்க. அது அரசுக்கு சொந்தமானது என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த கரண்ட் லைன் போகிற போஸ்ட்டுகள் எல்லாம் வச்சுருக்கு. இந்த போஸ்டெல்லாம் ரொம்ப ஒடிஞ்சு விளையாத மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அதை ஒடிச்சு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி தானே? தொடாவுக்காது, தொட்டா கரண்டு பிடிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாவற்றிலையும் ஸ்டாம்ப் உண்டு. அது இந்திய அரசுக்கு சொந்தமானது, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது. அது ஒடிஞ்சு விழ போகுதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாமே தவிர அதை எடுத்து நம்ம மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆகவே முத்திரை என்பது ஒன்று நாம் யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதை காண்பிக்கிறது. நாம் ராஜாதி ராஜாவாகிய பரலோக பிதாவுக்கு சொந்தமானவர்கள். அதுக்கு அடையாளம்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை பெற்றவர்கள் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், யார் எப்படி இருந்தாலும் நான் என் ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமானவர். அல்லேலூயா. அதுதான் ராஜ முத்திரை. இன்னும் இந்த முத்திரையில் இன்னொரு காரியம் இருக்குது.
தேவன் நமக்கு தருகிற ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு ஸ்டாம்பிங் வருது. இந்த ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. அதான் எபேசியர் 4:30 நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்டாம்பு. நம்ம குழந்தையா பிறந்தோன்னு இங்கே பழைய காலத்தில் வீட்டிலேயே குழந்தை பிறக்கும். இப்போ ஆஸ்பத்திரியில், வைத்தியசாலைகளில் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த 20 நாளுக்குள்ளே என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். அப்படி தானே? 20 நாள் என்னத்துக்கு பாஸ்டர்? 3வது நாளே வீட்டுக்கு போகலாம். 20 நாளுக்குள்ளே என்ன செய்யணும்? ஜனன மரண ஆபீஸில் தெரிவிக்கணும். அங்கே தெரிவிக்கும்போது அங்கே போய் இங்கே அதிகாரி இருக்கா, சார் வணக்கம், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சார், எழுதிக்கிடுங்க, அப்படியா சொல்லணும்? நான் போனால் அவர் கேட்பார், உனக்கு என்னைக்கு குழந்தை பிறந்துடணும்? லேலூயா. ஆஸ்பத்திரியில் இருந்து அந்த குறிப்பிட்ட அலுவலகத்திலேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. தகப்பனார் பெயர், தாயார் பெயர், குழந்தை ஆணா பெண்ணா, ஒரு பேபி பாய் இல்லைன்னா பேபி கேர்ள் அப்படின்னு எழுதி, இன்ன நாள் இத்தனை மணிக்கு ஆப்ரேஷனில் பிறந்ததா சுகப்பிரசவமானு எழுதி டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு அங்கே போய் காட்டினா தான் பிள்ளை பிறந்ததுன்னு உள்ளதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இனி பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லிட்டு 21 நாள் கழிஞ்சு அங்கே போய் அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு பிள்ளை பிறந்துன்னு அன்னைக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு தந்தேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு தாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இங்கே இருக்க யாரும் குழந்தை பெற்றதே இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினதே இல்லை. நீங்கள் எல்லாம் ஓட்டு போட போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜனன மரண ஆபீஸில் போய் முதல்ல குழந்தை பிறந்துன்னு சொல்லுவோம். 2வது ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கணும். அதில் பிள்ளையின் பெயர், அப்பாவுக்கு அம்மாவுக்கு இனிஷியல் வேணுமா வேண்டாமா எல்லாம் தெளிவாக எழுதி கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் 15 நாளுக்குள்ளே நீங்கள் கேட்கணும் சர்டிஃபிகேட். இப்போ எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றும் செய்யணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணினா எத்தனை காப்பி வேணுமோ எடுக்கலாம். அதுக்குள்ளதெல்லாம் அங்கே என்னெல்லாமோ கோடு உண்டு, அதில் எல்லாம் அனுப்புனா போதும். அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் நான் நினைக்கிறேன், இப்போ அது வந்ததானே தெரியல, செல்லுலேயே அங்கே பிறந்த உடனே டாக்டருக்கு பேரெல்லாம் எழுதி அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டா போதும், நமக்கு செல்லுலேயே என்ன வரும்? பர்த் சர்டிஃபிகேட் வரும். அல்லேலூயா. தேவையான கம்ப்யூட்டர் சென்டரில் போனால் எத்தனை காப்பி வேணுமோ எடுத்து வைக்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த முத்திரை என்பது அது ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. இதை அழித்து போடக்கூடாது, அவித்து போடக்கூடாது. 2வது, இந்த முத்திரை பெரிய ஒரு பாதுகாப்பு. இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள்னு சொன்னால் வேற யார் பாதுகாத்தாலும் பாதுகாக்காட்டாலும் இந்த பெற்றோருக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு முத்திரை. அவராலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம். இத்தனை பிரச்சனை பண்ணின பிறகு, இத்தனை பொய் சொன்ன பிறகு, இத்தனை வேண்டாத்தனம் காட்டின பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக இருந்து நாம் அழிந்து போகாதபடிக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல பரிசுத்த ஆவியானவர். நம்ம கூட நம்ம பிள்ளைகளை இவ்வளவு பாதுகாக்கிறதில்லை. உண்டா? நீங்கள் பாதுகாக்கிறது உண்டா? உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். நானும் சில வீட்டில் பார்த்தேன், உங்கள் பிள்ளைகளை பார்க்கல, சில வீட்டில் பார்த்தாது கரைஞ்சி கரைஞ்சி நிவர்த்தியில் அங்கே தான் கட்டா கரை. அந்த முகத்தை பார்க்கணும், ஒரு அம்மைக்கு முகம். பார்த்தீங்களா? இப்போ வருது, சில நேரம் அப்படி வருமா?
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படி கூட இல்லை, நம்ம விழுந்து போனாலும் தூக்கி எடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு பாதுகாப்புக்கு நான் சொல்லட்டா? நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு உதாரணம். അത് പഠിപ്പിക്കുന്നത് ഞാൻ സുരക്ഷിതത്വമായിട്ട് നോക്കുന്ന വിഷയമാണ്. ആഗാരെ കുറിച്ച് നമുക്ക് தெரியும். ஆபிரகாமுக்கு வேற வழியில்ல, ஒரு துருத்தியில தண்ணியை தோளில் கொடுத்தான், பிள்ளையும் கொடுத்து ஆகார்கிட்ட அனுப்புனான். அவ வனாந்தரத்தில் எல்லாம் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்தது. நான் நினைக்கிறேன், இன்னைக்கு இருக்கிற அம்மாமாருடைய நிலைமை நினைக்கிறேன், பிள்ளை அழும்போது நமக்கு சோறு இறங்காது, பிள்ளை அழும்போது நமக்கு சாயை இறங்காது. அந்த பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கணும், கொடுத்த பிறகு தான் நமக்கு இறங்கும். அப்படி தானே? அப்போ நான் நினைக்கிறேன், இந்த பிள்ளை அழும்போதெல்லாம் அவள் துருத்தியில் இந்த தண்ணியை தான் கொடுத்துருப்பா, அதுவும் தீர்ந்து போச்சு. இனி அடுத்தது என்னதான்? சாப்பிட ஒன்றும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை, வனாந்தரத்தில் இருக்கா. அடுத்தது என்னதான் நடக்கும்? மரணம். நம்ம பிள்ளை நம்ம கண்ணு முன்ன துடிச்சு சாவதை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குமா? கொஞ்சம் வா திறந்து சொல்லுங்களேன். இந்த கேமரா எங்கோட்டு வா திறக்குதான்னு பார்க்கட்டு. அல்லேலூயா. பேப்பர்ல பார்க்கிறேன், பெற்றோர் கண்ணெதிரே பிள்ளைக்கு ஆக்சிடென்ட், துடித்து சென்றது, அதை கண்டு மயங்கி கிடந்தது, ஆஸ்பத்திரியில் கொண்டு போனால் அதுவும் செத்து போச்சு. எத்தனை சம்பவம் நம்ம மாவட்டத்தில் நடக்குது. ஸ்கூல் பிள்ளையை ஏற்றி விட்டோம், இன்னொரு பிள்ளை வீலுக்கடியில் விழுந்து செத்து போச்சு. இப்படியெல்லாம் பலது. கண்ணெதிரே துடிக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு எய்யும் தூரத்துக்கு போய் நின்று அழுகிறான். அல்லேலூயா. அப்போ உடனே தேவன் என்ன செய்தா தெரியுமா? உனக்கு நான் சொன்னேன், நீ அடங்கி இருக்கல்ல, நீ உனக்கு வேலையை செய்து கொண்டு இருந்திருக்கணும். ஆபிரகாமுக்கு சாராள் இருக்கா என்ன ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் அங்கே ஒரு ஊற்றை புறப்பட பண்ணினா. அதுதான் தேவ ஆவியானவருடைய செயல். அல்லேலூயா. அதுதான் பாதுகாப்பு. முத்திரை என்பது ஒன்று, நாம் அரசுக்கு சொந்தம், ராஜாவுக்கு சொந்தம். ரெண்டு, அந்த அரசாங்கம் அதை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆகார் அழுகுரல், பிள்ளையினுடைய அழுகுரல் ஆண்டவரை சும்மா இருக்க விடல, நீரூற்றை புறப்பட பண்ணினா. வனாந்தரத்தில் நீரூற்று வராது, நீரூற்று வராது. ஆனால் அங்கே புறப்பட பண்ணினது கர்த்தர் பாதுகாக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஐந்தாவதாக எண்ணெய். எண்ணெய் நம்ம சரீரத்தில் கொஞ்சம் சொரப்பாக முறமுறான்னு இருந்துன்னா என்ன செய்வோம்? கொஞ்சம் எண்ணெய் எடுத்து போட்டாச்சுன்னா அது பிசு பிசுன்னு ஆயிரும், கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் இல்லையா? இன்னும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம். தலைக்கு ஏன் எண்ணெய் தேய்க்கிறோம்? முடியெல்லாம் கருக்குதுக்கு, அப்படி தானே? சரீரத்துக்கு குளிர் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எண்ணெய் தேய்க்கணும். கடந்த ஒரு 3-4 மாதம் இருக்கும், ஒரு எடிட்டோரியல் பார்த்தேன். என்ன வந்ததுன்னா, பழைய காலத்து நபர்கள் எல்லாம் குளத்திலையும் ஆற்றிலையும் போய் குளிப்பார்களாம், நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்களாம். அப்போ அங்கே குளிக்க போகும்போது முதல்ல தலை குளிப்பாங்களா, காலு குளிக்குமா? கழுத்து ஊத்துற போகணும்னு அர்த்தம். எவ்வளோ வச்சு கேட்கணும். குளத்தில் போய் நீ சரி, ரொம்ப சந்தோஷம். அது இந்த டைவ் அடிக்காது. அவர் உடனே அதை கவர் பண்ணிட்டாரு. நம்ம அப்படி குதிச்சு போகும்போது என்ன தான் போகும்? சரி, உங்களை சமாதானப்படுத்தியாச்சு. கோரி குளிக்கவங்களும் உண்டு. சரி, நான் இன்னொரு பகுதிக்கு வரேன். அங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, குளிக்கும்போது முதல்ல கால் நனையணுமா. உடம்புல உள்ள சூடு காலில் இருந்து தான் அது வெளியே போகணுமா. அப்போ இனி இது இந்த வைத்தியர்கள்ட்ட கேட்டால் எதுவும் அப்படி உண்டான்னு தெரியல. இது ஒரு எடிட்டோரியலில் பார்த்தது, மருத்துவ காரியங்கள் பார்த்ததில் கண்டு கொண்டது. அப்போ கால் வழியாக
அது அந்த குளிர் அடைந்து அடைந்து அப்படி வரும்போது காது மூக்கு தலைவலியாக என்ன செய்யும், அந்த குளிரெல்லாம் சூடெல்லாம் மாறி குளிராகுமா. அதுக்கு தான் காலால் இறங்கி போய் குளத்தில் ஆற்றில் குளிப்பாங்கன்னு. நீங்கள் கேட்ட அதே கேள்வி என் மனசில் உடனே வந்தது. கிணற்றுலேருந்து தண்ணி கோரி வச்சு காலையா முதல்ல விடுவோம்? കല്ല് ഒഴിക്കാം, അത് തണുപ്പുണ്ടോയെന്ന് നോക്കാം, അല്ലാതെ കുളിക്കാനല്ല. കുളിக்கிறதுக்கு என்ன செய்வோம், தலையில் தான் ஊற்றுவோம். அப்போ நான் நினச்சேன், ஆற்றிலையும் குளத்துலையும் குளிக்க போனால் காலிலேருந்து தலை வரைக்கும் தணுக்கும், கிணற்றிலேருந்து கோரி குளித்தா தலை முதல் கால் வரை தணுக்கும். அப்படியா? அதுக்குள்ள சாஸ்திரம் இன்னும் வரலை, இன்னும் வந்த பிறகு பார்ப்போம் என்னன்னு சொல்லித்தரலாம். அல்லேலூயா. எதுவானாலும் எண்ணெய் என்பது சரீரத்தை குளிர்விக்கக்கூடியது. சொல்லுவாங்க, தலையில் நல்ல எண்ணெய் தேய்க்கணும், தேய்ச்சிட்டு உடம்புல எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஒரு 5 மினிட்டு வெயிட் பண்ணணும். இங்கே எண்ணெய் தேய்ச்சதும் தெரியாது, குளித்ததும் தெரியாது. 2 மினிட்டுக்குள்ளேயாக்க ஆளுவெல்லாம் எப்போ பாத்ரூமில் போச்சுன்னு எப்போ வந்துன்னு தெரியாது, அப்படி குளிக்கிற ஆள்கள் உண்டு. ராக்கெட்டை விட பயங்கர ஸ்பீடு. ராக்கெட்டு கூட அது எரியதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. പിന്നെ இப்போ சில கேஸுகள் வந்துட்டுண்டு, எண்ணெயை பற்றி அக்கறையே இல்லை. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லேன், தப்பாக எடுக்கப்படாது. நம்ம சுகந்தி சிஸ்டர் ஒரு நாள் சொன்னதாக்கம், அனுவுக்கு தான் நான் மீன் தின்னணும்னு சொன்னது. அவனுக்கு ஒரு பலவீனம் வந்துச்சான். ஏதோ ஒரு காரியம் பேசின சமயத்தில் மீன் கண்டிப்பாக சாப்பிடும். நாங்கள் மீன் சாப்பிட்டு 2-3 மாதம் ஆச்சுன்னா என்னவோ ஒன்று பேசின இடத்துல சொல்லிச்சோம், மீன் கண்டிப்பாக இடையும் முறையும் என்ன செய்யணும், சாப்பிடணும். மீனில் உள்ள சில தன்மைகள் நம்ம சரீரத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க. அனு பண்டு மீன் ஒன்றும் தின்ன மாட்டான், பிறகு அவனுக்கு இப்படி ஒரு வியாதி வந்த சமயம் டாக்டர் கேட்டாங்க, சொன்னாங்கன்னு. நான் சொல்ல வந்த காரியம், எண்ணெய்க்கும் தேய்க்கலைன்னாலும் இடையும் முறையுமாவது என்ன செய்யணும், தேய்க்கணும். இல்லைன்னா ஒரு காலம் வரும் மொத்தமும் முழுக்க ஆகும். இந்த முடிகள் எல்லாம் வளர 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 அது முருகும். நல்ல என்னது வயசான முடிகள் வரும். அந்த முடிகள் பலனிழைந்து என்ன செய்யும், ஒடிந்து போகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எண்ணெய் உடம்பை குளிர்விக்கிறது. அல்லேலூயா. இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய எண்ணெய் அபிஷேகம் என்று நம்ம படிக்கிறோம். அந்த எண்ணெய், அல்லேலூயா, இந்த எண்ணெய் விளக்கு எரிய பயன்படுத்தப்படுகிறது. விளக்கு எரியணும்னா எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. மனுஷனாகிய விளக்கு நாம் எரியணும்னா பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நமக்குள்ளே ஊற்றப்படணும். அதுதான் யோவான் 5:35 நினைக்கிறேன், யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ எரியணும்னு சொன்னால் விளக்கில் எண்ணெய் இருக்கணும். அல்லேலூயா. புதன்கிழமை படித்தோம், ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த விளக்கு என்ன செய்யணும், அணையாமல் இருக்கணும், எப்பொழுதும் எழுந்து கொண்டு இருக்கணும், எப்பொழுதும் எரியணும்னா என்ன விடணும், அதில் என்ன எண்ணெய், வெளிச்செண்ணையா விளக்கெண்ணையா, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா. அப்போ இடித்து பிழிகிறதுன்னா இயேசுவின் கஷ்ட அனுபவங்களை குறிக்கிறது. அதெல்லாம் நம்ம பிறகு படிப்போம். நான் சொல்ல வந்தது, இயேசுவின் இரத்தத்தால் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெய் அபிஷேகம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும். அது ஒரு அடையாளம். கடைசியாக புறா. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்குள்ளே கபடம், கள்ளம், புரட்டுகள், பொய்கள் இருக்கக்கூடாது. புறா என்பது கபடற்றது. அதுக்கு என்ன இல்லை, புறாவுக்கு என்ன இல்லை, கபடம் இல்லை. பித்தப்பை, அந்த பித்தப்பை இல்லை, அதனால கபடம் இல்லைன்னு. புறா எத்தனை கபடம் செய்யணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒப்புமையாய் கொண்டு வருகிறது. பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது பால் மாத்திரம் குடிக்குமா. அது ஒரு விசேஷித்த புறா, எல்லா புறாயும் அல்ல. என்ன புறா அது, அன்னப்புறாயா? இன்னும் ஒரு வித்தியாசமான புறா. இந்த மாடப்புறா, கூடப்புறா அதெல்லாம் அப்படி அல்ல. ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு புறா மட்டும்தான் அதை குடிக்கும்.
அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தை மாத்திரம் வாஞ்சிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அவர்களுக்குள்ளே பொய், புரட்டு, கள்ளம், கபடம், வேண்டாத்தனம் அது ஒன்றும் இருக்கக்கூடாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 10:16. மத்தேயு 10:16. 10:16. 3:16 வாசிங்க. வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போ அது ஒரு அடையாளம். சிலர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த புறாவின் அனுபவம் காணும். சிலர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அக்னி அபிஷேகம் நிரப்பப்பட்டதாக இருக்கும். அப்படி பல விதங்களில் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இதெல்லாம் அடையாளம். அடுத்து பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் வெளிப்பட்டார்? ஒன்று, சிருஷ்டிப்பில் ஆவியானவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அந்த தேவன் என்று சொல்லுவதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஆகவே பூமியின் சிருஷ்டிப்பில் மனிதனை உண்டாக்கினதில் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை அறிகிறோம். வாசிக்கலாம். யோபு 33:4. அப்போ தேவனுடைய ஆவியானவர் உண்டாக்கினார் இல்லையா? சகலத்தையும் அவரால், அவர் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலத்தை அவர் உண்டாக்கினார், அவருக்கென்று உண்டாக்கினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பில் இருந்தார். ரெண்டாவது, அவர் வல்லமையின் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் தாவீது, மோசே, யோசுவா, யோசேப்பு, கிதியோன், சிம்சோன், பாராக் இப்படிப்பட்டவங்களை எல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்து செயல்பட்டது. அதனால பரிசுத்த ஆவியானவர் என்பது வல்லமையின் ஆவியானவர். அடுத்து தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர். ஜனங்களோடு கூட பேசினார். வேதாகமத்தினுடைய தொகுப்பை குறித்து பார்க்கும்போது கூட நம்ம அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமம் 40க்கு அதிகமான ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த 40 ஆசிரியர்கள் யாருன்னு சொன்னால், ராஜாக்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசிகள், மீனவர்கள், மீன்பிடிப்போர், ஆயத்துறையில் இருக்கிறவர்கள், இப்படி பல தரப்பட்ட ஜனங்கள் தான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த வேதத்தை எழுதி தொகுத்தார்கள். அதனால் தீர்க்க தரிசனத்தின் வல்லமையின் ஆவியானவர் என்பதை நாம் அங்கே அறிகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள், ராஜாக்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது பிரதான ஆசாரியன் மூலமாய் தேவ ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து இறங்கினார். அடுத்து நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவில் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவர் பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்தி ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது அவர் பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே வந்து இறங்கினது என்பதை பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணத்திலே கூட பரிசுத்த ஆவியானவர் அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். பாடு மரணங்களில் அவர் சொல்லுகிறார், சீஷர்களை கொண்டு போய் நீங்கள் இங்கே இருங்க, நான் கொஞ்சம் அப்புறம் போய் ஜெபிக்கிறேன், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னால் அவங்க நல்ல தூக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையிலையும் அப்படி தான். சில கூட்டங்களுக்கெல்லாம் வந்தாச்சுன்னு சொன்னால் தூங்கிறதுக்கு ஒரு கணக்கே இல்லை. என்னோட சேர்த்து தான். நான் தனி ஆளொன்றும் இல்லை, தூங்கா அப்படி சொல்லியதுக்கு இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ தடவை சொல்லி சொல்லி பார்த்து கடுத்தாச்சு. அதனால் இப்போ சொல்லியதில்லை. என்ன சொல்லியதில்லை? எலும்பி நின்று கை தட்டுங்க, இல்லைன்னா கொஞ்சம் போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, அது ஒன்றும் சொல்லியதில்லை. இன்னைக்கு காலையில் கூட 5 பேர் தூங்கினாங்க. அது எனக்கு தெரியாது.
அவரவர் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன அப்போ 5 1 6 இல்லையா? சோத்திரம். நான் கண்ட 5 பேர், அது ஒன்று இப்போ பேர் சொல்லண்டா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆவியானவர் அங்கே இயேசு சொல்லுகிறான், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட போகிறான். திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டு அவர் போய் ஜெபம் பண்ணார். இவங்க நல்ல தூக்கம். சோதனை வரும்போது தூக்கம் வரும். ஒன்று புரிந்து கொள்ளணும், ஏதோ வேலை செய்து கஷ்டப்பட்டால் மாத்திரமல்ல, நல்லா ஜெபிக்கும் போது தூக்கம் வந்துன்னா ஒன்று சோதனையும் இருக்கலாம். சரீர பலவீனம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூடுமான வரையிலும் சோதனை வரும்போது நமக்கு ஜெபம் வராது. சோதனைகள் வரும்போது வேதம் வாசிக்க வராது. சோதனை வரும்போது கூட்டத்துக்கு வர தோணாது. இதெல்லாமே அடையாளம்தான். அப்போ அந்த அடையாளங்களில் இருந்து நம்ம அறியணும், ஏதோ சிலுவை மரணம் அப்படின்னா நான் செத்து போகிறேன்னு அல்ல, ஏதோ சில பாடுகள் நமக்கு வருகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாத தோல்விகள் வருகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற விடாதபடி சத்துரு சோதிக்கிறான். அதனால தான் இந்த தூக்கம். அல்லேலூயா. பாருங்க, நல்லா பாட்டு பாடுவோம், ஆராதிக்கிறோம், ஒரு தூக்கமும் வரல. செய்தி சொல்ல தொடங்கட்டு. நீங்கள் வீட்டில் பாட்டு பாடுவிய, பைபிள் வாசிப்பிய, குடும்ப ஜபத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு 2 ஜபத்துக்கு ஸ்தோத்திரம் தொடங்குங்க. யார் வரும்? யானை வாய் திறக்கும் இல்லையா? ஏன் சிரிக்கிறிய? உங்களை யானைன்னு சொன்னதுனால வருத்தமாக போச்சோ? உங்களை எல்லாம் சொன்னது. எண்ணெயும் துறக்கா. நான் நினச்சேன் எண்ணெய்க்கும் யானை ஆக மாட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் சிலுவை மரணத்தில் இயேசு சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆண்டவர் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கும் உற்சாகமாக இருக்கு. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். நம்ம தான் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்து தெரியுமா? ஒரு காலத்தில் என்ன இருந்தது? சும்மா வாய் திறந்து சொல்லுங்க. பிசாசு இருந்தது. பார்த்தீங்களா? நமக்குள்ள என்ன இருந்தது ஒரு காலத்தில்? பிசாசு. பிசாசுன்னு சொன்னால் அப்படியே பிசாசு போல கர்ச்சிக்கிற சிங்கம் போல இல்லை, பிசாசினுடைய சில கிரியைகள் இருந்து. சில கிரியை இருந்தால் அப்படி தானே. நம்ம இயேசு கிறிஸ்துவின் உடையவர்களாய் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றா வசனம் சொல்லுது, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. நம்ம சரீரத்துக்கு யார் இனி பொறுப்பு? இயேசு கிறிஸ்து. அப்போ பிசாசின் கிரியைகள் செய்து கொண்டிருந்தா நமக்கு யார் பொறுப்பு? அது மட்டும் வாயில வரல, அது பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. அல்லேலூயா. அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தான்? இந்த உற்சாகமுள்ள ஆவியை தந்து நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நம்மை அபிஷேகத்தினால நிரப்பி இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆலோசனை தந்து நடத்துகிறான். 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இதையெல்லாம் செய்கிறார். அவர் சிலுவையில் மரிப்பதற்கு கூட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவைப்பட்டது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால தான் அவர் அந்த பாடு அனுபவங்களை அனுபவிக்க முடிந்தது, சகிக்க முடிந்தது. அடுத்தது பார்க்குறோம், உயிர்த்தெழுதலில் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 2 தூதர்கள் அந்த கல்லறையின் வாசலில் இருந்தாங்க. 2 ஸ்திரீகள் போனாங்க, இயேசுவை பார்க்க போனாங்க, காணல. ஒருவேளை தோட்டக்காரன் அதிகாலையில் வந்திருப்பான். நம்ம ஊர்லேயும் அப்படி தானே, சில ஆளுகளுக்கு ஆலையில் போகும், குட்டு குட்டு குட்டுன்னு 2 இடி வெட்டுறது கண்டா பால் வெட்ட போனாலும் அந்த கல்லில் இருக்கும், இன்னும் வெட்டணுமா வேண்டாமா. அதுபோல் ஒன்றும் நினச்சிக்கிடுங்க, ஒருவேளை அங்கே தோட்டக்காரன் தான் இருப்பார். அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். அங்கே கேட்டால் தூதர்கள் சொல்லாங்க, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார்.
அல்லேலூயா. அவரை உயிர்த்தெழுந்து கொண்டு போனது கூட பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு பிறகு உலகத்தில் 40 நாட்கள் வரைக்கும் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அடுத்து 6வது படிக்கிறோம், பரமேறி சென்றார். கலிலேயராக மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. அவர் வருவார், அது 2ஆம் வருகையை குறிக்கிறது. ஆனால் இயேசு போனதனுடைய 10வது நாளில், 50வது நாளில், பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அப்போ பரமேறினதுனால பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இப்படி இயேசு கிறிஸ்துவில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அடுத்து மனித அனுபவத்தில் பரிசுத்த ஆவியானவர். மனித அனுபவத்தில் என்னென்ன அனுபவம் சொல்லுங்க? அவர் உணர்த்துகிறார். பிள்ளைக்கு நாளை பரீட்சை, காலையில் பரீட்சை. நைட்டில் தூங்கும்போதே சொல்லுவோம், மக்களை காலையில் 5 மணிக்கு எழும்பி இருந்து ஒன்றும் படிக்கணும். என்ன? நான் படிக்கலாம். 5 மணிக்கு போய் கிடந்து இந்த அம்மியை உருட்டது போல உருட்டு. மக்கள் எழும்பு. இது உருண்டு அப்புறம் அந்த அம்மிக்கு அப்புறம் தான் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்கிறோம்? உணர்த்துகிறோம். நேரம் ஆச்சு, எழும்பு. அதே சமயம் நாளை டூருக்கு போகணுன்னு சொல்லி பாருங்க, 4 மணிக்கு எழும்பணும். இந்த பிள்ளை 2 மணிக்கு எழும்பி நேரம் ஆச்சான்னு பார்க்கணும். இப்போ கூட்டம் வந்ததுனால நேரம் ஆச்சான்னு பார்க்கணும். அந்த டூருக்கு போனோன்னா நடுராத்திரி 2 மணிக்கு பின்ன கிடந்து ஒரு உறக்கம், நல்ல உறக்கம். உறங்கி முழிச்சு பார்த்தா 2:20. அவ்வளோ பயங்கர உறக்கம். பின்னும் அடுத்தது தூங்கி அதுக்கு 4 மணிக்கு தானே எழும்பணும். அம்மா எழுப்புவாங்கன்னு உறங்கி எழும்புனா 2:30. அல்லேலூயா. அப்போ எல்லாம் என்ன தூக்கம் பார்த்தீங்களா? நல்ல உணர்வு. உணர்த்துகிற ஆவியானவர். சில ஆட்களுக்கெல்லாம் செல்லிலேயோ கிளாக்கிலேயோ ஒன்றும் அலாரம் வைக்காண்டாம். கொஞ்ச நாள் அப்படி எழும்புனா அதுக்கு பிறகு கரெக்டாக அந்த டைமுக்கு ஆவியானவர் எழுப்புவார். அல்லேலூயா. சரி, 2வது மறுபிறப்பு, மறுஜனனம் அல்லது மறுபிறப்பு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை திரும்பவும் பிறக்க செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5ஆம் வசனத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த ஆவியின் அனுபவம் இல்லைன்னா 1 தேவனுடைய ராஜ்யம் காணாது, 2 தேவனுடைய ராஜ்யத்தில் போகவும் முடியாது. இந்த 2 குணத்திலையும் ஏமாந்து கிடக்கவங்களுக்கு கடைசி காலத்தின் எக்கால துவனியும் கேட்காது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்க்குறோம். 3வதாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவர். இயேசு சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஆவியானவர் வந்தார், கிரியை நடப்பித்தார், போனார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் காலத்துக்கு பிறகு அற்புதங்கள் நடக்க, அதிசயங்கள் நடக்க, விடுதலைகள் உண்டாக, கிரியை வெளிப்பட என்றென்றைக்கும் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஏற்கனவே பார்த்தோம், அவர் பரிசுத்தமாக்குகிறதுனாலேயும் பரிசுத்தமாக இருக்கிறதுனாலேயும் தான் அவருக்கு பரிசுத்த ஆவி என்ற பெயர் வந்தது. ஓகே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வேதம் வாசிக்கிறதுனால, தேவனை துதிக்கிறதுனால, தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால அடிக்கடி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அடிக்கடி பரிசுத்தப்படுத்துவாரா? ஒரு நாள் ஒரு தடவை பரிசுத்தப்படுத்துவாரா? ஒரு கூட்டத்துக்கு வந்தால் ஒரிக்கா பரிசுத்தப்படுத்துவார், 2 கூட்டத்துக்கு வந்தால் 2 தடவை பரிசுத்தப்படுத்துவார். அப்படி தானே? அப்படி ஒன்று இருக்குது. வீட்டில் இருந்து அவரை தேடினாலே அவர் பரிசுத்தப்படுத்தும். அப்போது அடிக்கடி என்றென்றைக்கு எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 5வதாக அவர் பரிசுத்தம் அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். அதை இவ்வளவு நம்ம படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன எழுதியிருக்கோம்?
எல்லாம் போச்சு. அழிச்சான் குளிச்சான் தூவே தூ. அடுத்தது தலைப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பெறணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறணும்னா என்ன செய்யணும்? அவனுக்கு காதை இழுக்கணுமா? இம்மாய் அபிஷேகத்தில் அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் வேணும். அதுக்கு என்ன செய்யணும்னாக்க கேட்டது. காத்திருக்கணும். காத்திருந்தா அபிஷேகம் கிடைக்குமா? காத்திருந்தா அபிஷேகம் கிடைக்குமா? எதுக்கு? ஜபிக்கணும். அதானே காத்திருக்கிறது. காத்திருந்து ஜபம் தானே பண்ணுவோம். எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருப்பீங்களா? இந்த ரூட்டில் வருவார் ஒன்று. குறைகளை அறிக்கையிட்டு ஜபிக்கணும். அடுத்து இதுவரை கிட்டல அந்த ஆள் என்ன செய்யணும்னு கேட்க. கையில் வரல பணம், வந்தா இல்லையா தர முடியும். பணம் வரணும்னு இருந்தால் வந்துன்னா தந்திருக்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? ஓகே, இங்கே 2 காரியம் வந்தாச்சு. ஒன்று, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா அபிஷேகம் கிடைக்கும். 2, ஞானஸ்நானம் பெற்றா அபிஷேகம் கிடைக்கும். அப்போ காத்திருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நபர் காத்திருந்தா கிடைக்கும். ஞானஸ்நானம் பெற்ற நபர் காத்திருந்தா கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் இதுவரை எடுக்காட்டாலும் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அபிஷேகம் கிடைச்சதுன்னு சொன்னால் பின்ன ஞானஸ்நானத்துக்கு லேட் பண்ணண்டாம், உடனேயே தந்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியும். 2, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு அபிஷேகம் கிடைக்கலன்னா அவங்க என்ன செய்யணும்? தங்களை வேறுபடுத்தி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு காத்திருக்கணும் பரிசுத்த ஆவிக்காக. சிலருக்கு அபிஷேகம் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி கிடைக்கும். அப்படின்னா இனி ஞானஸ்நானம் வேண்டாம்னு இல்லை, ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ சில பிள்ளைகள் 2ஆம் கிளாஸில் படிக்குது. இந்த பிள்ளை வாய்ப்பாடெல்லாம் பச்சை தண்ணி போல சொல்லுது. 1 8 8 8 16 3 24 4 8 32 அப்படி பேசுது. அதுக்குன்னு இந்த பிள்ளை 2ஆம் கிளாஸு கழிஞ்சு 4ஆம் கிளாஸில் கொண்டு விட முடியுமா? முடியாது. அவ்வளவு தெரிந்தாலும் அது 3ஆம் கிளாஸு வரணும். அந்த படிகள் கரெக்டாக என்ன செய்யணும்? ஏறணும். ஆசரிப்பு கூடாரத்திலேயும் பலிபீடம் பலி செலுத்துகிற இடங்களிலேயும் படிகளில் ஏறும்போது ஒன்று விட்டு ஒன்று தாவி ஏறப்படாது. நம்ம வாலிபர்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம், வீட்டிலையும் சரி இங்கே சர்ச்சிலையும் கூட அப்படி தான். யார் ஓடும்போது 1 படி தாண்டி 2 படி தாண்டி அங்கே ஓடணும். அது இங்கே விழாமல் போகிறது வரைக்கும் ரட்சப்பட்டது. ஆனால் முறைப்படி ஆவிக்குரிய நிலைமையில் படிப்படியான அனுபவங்கள் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 இருந்து வாசிக்கலாம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா. இதுவரை அபிஷேகம் பெறாத 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு வசனம் கேட்கும்போது அபிஷேகம் இறங்கணும். அப்படின்னா வசனம் பேசப்படும் போது பேனாயும் பென்சிலும் எடுத்து வரைஞ்சு குறிக்கொண்டு இருக்கிறதல்ல, வசனத்தை தெளிவாக கேட்கணும். அல்லேலூயா. நம்ம வசனம் பேசும்போது வேற ஒரு செய்தியை மனசில் நினச்சி ஆயத்தப்படுத்துகிறதல்ல, சொல்லப்படுகிற செய்தியை தெளிவாக கேட்கணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். வாசிக்கலாம்.
அப்போ பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கல, ஆனால் வசனத்தை கேட்ட உடனே என்ன இறங்கியாச்சு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கியாச்சு. அதை காண்கிறவங்க சொல்லாங்க, இவர்கள் மேலே பெரிய அபிஷேகம் அல்லவா ஊற்றப்பட்டு இருக்கிறது. அடுத்து நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, சரி அபிஷேகம் பெற்றாச்சு, அப்போ ஞான ஸ்நானம் எடுக்கணுமா? ஏன் எடுக்கணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா எடுக்கணும். ஆண்டவர் சொன்னால் ஜலத்தினாலும் ஆவியினாலும், அதெல்லாம் யோவான்லே, அங்கே மத்தேயுவிலே காரியம் நடக்குது. ஓ, இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். கண்டிப்பாக எல்லாரும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானம் எடுக்கலை. இயேசு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். அநேக மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம கொஞ்சம் லங்ஸ் ப்ராப்ளம், மூச்சு விட இதுக்கு கஷ்டமாக இருக்குது, இருமி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்யப்படாது, பீடி சிகரெட்டு பிடிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இடது கையில் அங்கே ஒன்று இருக்கும், எடுத்து அந்த ஸ்டாண்டிலேருந்து எடுத்து ஒரு இழுப்பு இழுத்துட்டு வைப்பாங்க. ஊது எது இங்கே போன அந்த ஆஸ்துமா பிடிச்சவனுக்கு முன்னே ஆகும், ஃபூன்னு ஊதி முடியுது. அவர் சொல்லியது என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் மாதிரியை காண்பித்தா அதன்படி நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் அங்கே அவர்கள் விலக்க முடியாது, தண்ணீரை விலக்க முடியாது என்று சொல்லி அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். அப்போ 1 ரட்சிக்கப்பட வேண்டும், 2 ஞான ஸ்நானம் பெற வேண்டும், 3வது அப்போஸ்தலர் 10:46 விசுவாசிகள் அப்படின்னா இந்த வசனத்தை கேட்டாங்க, அவங்க விசுவாசித்தார்கள். அபிஷேகம் பெறணும்னா விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அபிஷேகம் கிடைக்கும். நம்ம சபையில் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லிட்டு, பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து ஒருபாடு வருஷமாச்சு, இதுவரை எனக்கு அபிஷேகம் இல்லை, ஜெபிக்கணும். ஆனால் குறித்த நாளில் அவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அதுக்குன்னு அபிஷேகம் உள்ள நேரம் உபவாச கூட்டம் எல்லாம் வீட்டில் கிடந்து உறங்கினா ஒன்றும் கிடைக்காது. வரணும், கூட்டத்தில் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த அபிஷேகம் நிரப்பப்படும். அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்ப முடியும். இன்னும் அபிஷேகத்தினால புதிய வரங்கள் கிரியை செய்ய முடியும். அப்போது இந்த விசுவாசிக்கிற ஒரு குணம் இருக்கணும். 4வதாக சரியான மனநிலை வேணும், அல்லது ஒரு மனம் வேணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜபத்திலையும் வேண்டுதல்லையும் இருக்கும்போது எல்லாரும் ஒரு மனப்பட்டு இருக்கணும். அதனால் அது முடித்த உடனே எல்லாரும் சண்டை பிடிச்சு கொண்டு போகணும்னல்ல, ஒரு மனதை காத்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தாங்க. அதை தொடர்ந்து படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டதை பார்க்குறோம். அப்போது ஒரு மனதோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கும்போது ஜெபம் ஒன்றும் இப்போ வரல, ஏன் சீனமாச்சதோ என்னான்னு தெரியல. நல்ல ஜெபம் பண்ணினா தான் ஒரு நபருடைய விடுதலையை உடனே காண முடியும். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ 4வது ஒரு மனம் வேணும். 5வது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் நமக்குள்ளே இருக்கணும். ஜெபம் இருந்தால் தான் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஏறெடுக்கிற ஜெபம் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். கேட்கிறது கிடைக்கும் என்ற விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் நமக்கு தருவார் என்ற விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. 6வதாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம்.
கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும். கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணுனா கேட்கறது கிடைக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கணும்னா கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். 7ஆவதாக அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா காத்திருக்கணும் இல்லையா? 7 காரியங்கள் பார்த்தோம். 1 என்னது? ரட்சிக்கப்படணும். 2வது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். 3வது விசுவாசிக்க வேண்டும். 4வது ஒருமனப்பட்டிருக்கணும். 5வது ஜெபிக்கணும். 6வது கீழ்ப்படியணும். 7வது காத்திருக்கணும். காத்திருக்கிறது மாத்திரமல்ல, சில இடங்களில் கை வச்சு ஜெபம் பண்ணினா தான் அந்த அபிஷேகம் கிடைக்கும். எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:17. எப்பொழுது பவுல் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் சந்திக்கப்படுகிறான், அப்பொழுது பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அப்போ சிலருக்கெல்லாம் தலையில் கை வச்சா தான் அபிஷேகம் வரும். அதனால் கை வைத்து ஜபிக்கிறது சிலருக்கு பிடிக்காது. கை வைத்து ஜபித்தா தான் அபிஷேகம் வருமானு கேட்கக்கூடாது. பவுலுக்கு கை வச்ச பிறகு தான் அபிஷேகம் கிடச்சிது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நான் என்ன சொல்லேன்னா, இந்த கற்றுக்கொள்ளுகிறதுல நம்முடைய தவறான எண்ணங்களை நம்ம விட்டு மாற்றிக்கொள்ளணும். இப்போ நான் கற்றுக் கொடுக்கறதுனால தான் நிறைய நானும் கற்றுக்கொள்ளுகிறேன். 1-2 கொரிந்தியரை குறித்து படிக்கும்போது அப்போ தான் தெரியுது பழைய ஏற்பாட்டில் நிறைய நிருபங்கள் இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டில் நிருபங்கள் உண்டுன்னு? பழைய ஏற்பாட்டில் எத்தனை நிருபம் உண்டு? டேசி மேரி பாட்டி தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் நிருபங்கள் உண்டா? என்ன சொல்லியதுக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டிலையும் நிருபங்கள் உண்டு. நிருபம்னா கடிதம். ராஜாக்களுக்கு எழுதினது, தேசத்துக்கு எழுதினது, அகாஸ்வேரு ராஜா எழுதினது, இதெல்லாம் கடிதம்னா நிருபம். அப்போ பழைய ஏற்பாடு இந்த பாடம் கற்றுக் கொடுக்கறதுனால தான் நானும் அறிந்து கொண்டேன். இதுவரை யாரு கேட்டாலும் பழைய ஏற்பாட்டில் நிருபமே இல்லை, அப்படி தான் நானும் பேசினேன். அப்போ இப்போ நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை கற்றுக்கொள்ளும் போது என்னென்னமோ காரியங்கள், சிலது நம்ம தவறாக புரிந்திருக்கலாம், சிலது நம்ம ஒரு இதுதான் சடங்கு அப்படின்னு வச்சிருக்கலாம், சிலது நம்ம நினைப்போம் இதுதான் சகுனம். இல்லை, வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம கையை தொடாமலே அபிஷேகம் கிடைக்குதுன்னா அது ரொம்ப நல்லது. ஆனால் சிலருக்கு என்ன, நல்லா ஜெபிப்பாங்க, அபிஷேகம் இறங்காது. அவங்க மேலே கைகளை வச்சு ஆவியினால் நிரம்பி ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது அந்த அக்கினி அப்படியே பற்றி எரியும். அதனால தான் சிலர் மேலே கையை வைக்கிறது. அல்லேலூயா. அதனால் அவளுக்கு மேலே கையை வச்சார், எனக்கு மேலே கை வச்சல, எனக்கிட்ட இல்லை, இப்போ அவளுக்கிட்ட தான் വലിய காரியம். அப்படி அல்ல, ஆவியானவர் நடத்துகிறது தான் அது. அந்த ஜெபத்தில் வெளிப்படுகிறத தான் நம்ம செய்ய முடியும். அப்படி செய்தால் தான் ஆவியானுடைய கிரியை கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, அப்போ 7 காரியம் நம்ம பார்த்துருக்கிறோம். மீதியை நம்ம ஸ்தோத்திரம் அடுத்த வாரத்தில் இதை ஒன்று கூட திருப்பி படித்து அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல தேவனே, நன்றியோடு மை துதிக்கிறோமாப்பா. இந்த காத்திருப்பு ஜெப நாளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள, அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைக்கப்படுகிற பலவித பெயர்கள், பலவித கிரியைகள், மனித வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்கிறார், எப்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வெளிப்பட்டார், பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நாட்களில் நீர் வெளிப்படுத்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அன்புள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட தம்முடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட, உணர்த்தப்பட, செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே எப்போதும் நிறைவாய் காணப்பட கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.